வணக்கம். உலகத்தினுடைய பெரும்பாலான முக்கியமான ஊடகங்கள் எல்லாமே இந்தியாவுடைய பாராளுமன்றத்திற்கு வெளியே காத்து இருக்கிறார்கள். காரணம், ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தவிருக்கிறார். ராகுல் காந்தி அந்த செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துகிறார். முடிவில் ஒரு செய்தி உலகத்திற்கு புரிய வந்தது. என்ன அப்படின்னா, இந்தியாவில் பாஜக RSS என்று சொல்லக்கூடிய ஆட்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருப்பது என்பது இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்களை திருடுவதன் மூலமாகத்தான் என்பதை ராகுல் காந்தி நேற்றைய தினம் அம்பலப்படுத்தியிருக்கிறார். பாராளுமன்றத்திற்கு வெளியே அவர் செய்தியாளர் சந்திப்பில் கேட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி என்ன அவர் பேசிட்டார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல அந்த வீடியோவை பாருங்க. महाराष्ट्र में इन्होंने चीटिंग की, हमने सवाल पूछे इलेक्शन कमीशन से, दिखाइए इन्होंने वोटर लिस्ट नहीं दिखाई। हमने कहा कि वीडियोग्राफी दिखा दीजिए, वीडियोग्राफी का कानून बदल दिया। 1 करोड़ नए वोटर्स आए थे महाराष्ट्र में और इलेक्शन चोरी किया। ठीक है, कर्नाटक में हमने रिसर्च की है थोड़ी, कर्नाटक में हमने भयंकर चोरी पकड़ी। मैं ब्लैक एंड व्हाइट में आपको दिखाऊंगा, इलेक्शन कमीशन को दिखाऊंगा। ठीक है, ब्लैक एंड व्हाइट में कि कैसे चोरी की जाती है, कहाँ की जाती है। कर्नाटक में ब्लैक एंड व्हाइट में है हमारे हाथ में। ठीक है, ब्लैक एंड व्हाइट। ठीक है, और यही काम इनको पता लग गया है कि इनका जो गेम है हम समझ गए हैं। लोकसभा चुनाव की बात है। हमने एक कंस्टिट्यूएंसी चुनी, वहां पे हमने डीप डाइव किया। क्योंकि प्रॉब्लम क्या है, ये वोटर लिस्ट देते हैं पेपर में, और पेपर की जब वोटर लिस्ट आती है उसको एनालाइज किया नहीं जा सकता। तो एक कंस्टिट्यूएंसी ने हमने पूरी की पूरी वोटर लिस्ट ली, उसको डिजिटल फॉर्मेट किया। 6 महीने लगे हमने, मगर हमने सारा का सारा मतलब इनका सिस्टम निकाल दिया है। ये कैसे करते हैं, कौन वोट करता है, कहां से वोट होता है, कैसे नए वोटर बनते हैं, पूरा का पूरा हमें मालूम है। नहीं, अब इनको समझ आ गई बात। ठीक है, और अब इन्होंने क्या किया है कि अब हम बिहार का पूरा सिस्टम नए तरीके से करेंगे, वोटर डिलीट करेंगे और नए तरीके से वोटर लिस्ट लाएंगे। हिंदुस्तान में इलेक्शन चोरी किए जा रहे हैं, ये रियलिटी है हिंदुस्तान की। ராகுல் காந்தி என்ன சொல்றாரு தெரியுமா? கர்நாடகாவில் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியா முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். கர்நாடகாவில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பல இடங்களில் வெற்றி பெறுகிறது. பாஜக வெற்றி பெற்ற ஒரு இடத்துல 6 மாதமாக ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு வல்லுநர்களோடு ஆய்வு செய்கிறார்கள். இந்த ஆய்வில் மிகப்பெரிய திருட்டுத்தனத்தை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து செய்திருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 3 மிக முக்கியமான விஷயங்கள் இதன் மூலம் கிடைத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, முதல்ல புதிய வாக்காளர்களை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் எப்படி உருவாக்குகிறார்கள் ஒரு தொகுதியில், அதற்கான ஆதாரம் எங்கள் கைகள் இருக்குது. ரெண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் உண்மையில ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்களிக்கிறார்கள், அந்த தொகுதியை சார்ந்தவர்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்க கைகளில் இருக்கு. மூணாவதாக எங்கிருந்து இவர்கள் வாக்குகளை செலுத்துகிறார்கள், இதற்கான ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ராகுல் காந்தி சொல்றாரு, இதற்கான எல்லா ஆதாரங்களையும் நாங்கள் கையில் வச்சிருக்கிறோம், நாங்கள் இந்திய மக்களிடமும் ஊடகங்களிடமும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் அடுத்தது கூடுதலான ஒரு அதிர்ச்சியை சொல்றாரு. இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ மோடியும் தேர்தல் ஆணையமும் RSSும் சேர்ந்து நடத்தக்கூடிய தேர்தல் மோசடி இதோ அம்பலமாகிவிட்டது. எங்கள் கைகளில் ஆதாரம் இருக்குது. இனி இவங்க சிக்கிடுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் என்னென்னா, பீகாரில் தேர்தல் நடக்குது. பீகாரில் தேர்தல் நடக்கும்போது இந்த பழைய முறையை மாற்றி புதிய வடிவில் ஒரு உத்தியை கையாள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதுதான் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வது என்கிற திட்டம். மீண்டும் அழுத்தம் திருத்தமாக ராகுல் காந்தி சொல்கிறாரு, கடந்த 11 வருடங்களாக, அதாவது மோடி அவர்கள் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடந்த பெரும்பாலான தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றிருப்பது என்பது இந்திய தேர்தல்களை அவர்கள் திருடிக் கொண்டிருப்பதன் மூலமாகத்தான் என்பதை அடித்து சொல்கிறார். அவர் கையில் ஆதாரம் இருக்கு. கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் 6 மாதமாக அவர்கள் ஆழமாக ஆராய்ச்சி செய்ததன் விளைவாக அதில் கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்துத்தான் அவர் பேசுகிறார். இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை கேட்குறேன். நான் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரார். நீங்கள் சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆதார் அட்டை, அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை, அது மாதிரி ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை,
இவையெல்லாம் நம்பகமான ஆவணங்கள் அல்ல அப்படின்னு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டக்கூடிய சம்பவம், மிகப்பெரிய ஆபத்தான சம்பவமும் கூட இல்லையா? இந்த ஆவணங்கள் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டாண்டு காலமாக இதே ஆவணங்களை வைத்து தேர்தல் நடத்தி வந்த தேர்தல் ஆணையம் குற்றவாளியா இல்லையா? இந்த ஆதார் அடையாள அட்டையும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையும் வாக்காளர் அடையாள அட்டையும் இந்தியாவுடைய நம்பகத்தன்மை, இந்தியாவுடைய குடிமகன் என்று நிரூபிப்பதற்கு இது போதுவானது என்று கொண்டு வரப்பட்ட மோடி ஆட்சி, மோடி குற்றவாளியா இல்லையா? இதை சொல்லணுமா வேண்டாமா? இன்றைக்கி வந்து டக்குன்னு சொல்கிறாங்க ஆதார் செல்லாது. நம்மளெல்லாம் எப்படி ஆதார் எடுக்க வச்சாங்கன்னு நமக்கு தெரியும் தானே, ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரியும் தானே. மோடியும் பாஜகவும் சேர்ந்து ஆதார் எடுக்கலைன்னா என்ன நடக்கும்னு நம்மளை எப்படியெல்லாம் பயமுறுத்தினாங்கன்னு நமக்கு தெரியும் தானே. எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான செய்தோம், பீகார் மாதிரியான கல்வியில் ஆரம்ப கல்வி எல்லாம் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு புதிய திட்டத்தை வந்து பாஜகவிற்கு வெற்றி பெறுவதற்காக தேர்தல் ஆணையம் கொண்டு வரும்போது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்தியாவுடைய குடிமகன், உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கொடுக்கணுமா, இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணுமா, இல்லது 12வது வகுப்பு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ், இல்லை 12ஆம் வகுப்பு சான்றிதழ், அல்லது சாதி சான்றிதழ், அல்லது சொத்துரிமைக்கான பத்திரங்கள். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் நீங்கள் வந்து உங்களுடைய வாக்களிக்கும் உரிமையை நீங்கள் நிறுவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார், அதாவது பெரும்பாலான பீகாரில் பெரும்பாலான மக்கள் கையில் ஆதார் அட்டை இருக்கும் இல்லையா, ரேஷன் கார்டு இருக்கும் இல்லையா, வாக்காளர் அட்டை, இது மூணுமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாஸ்போர்ட் எத்தனை பேர் கையில் இருக்கும்? 12ஆம் வகுப்பு எத்தனை பேர் முடிச்சிருப்பான்? நீங்கள் பாருங்களேன். அப்போது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விஷயங்களில் பெரும்பாலானவை பீகார் மக்கள்கிட்ட இருக்க போகிறதில்ல. அப்போ இவர்களுக்கெல்லாம் இனி வாக்களிக்கக்கூடிய உரிமை இனி இல்லை. அப்போது வேற யாரை வச்சு நீ வாக்களிக்க போகிற? புதுசாக சேர்க்கக்கூடிய வாக்காளர்கள். இப்போது நீ வாக்காளர் பட்டியலில் தகுதி இல்லாதவர்களை நீக்கம் செய்வதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டம் இருக்கிறதல்லவா, அதில் மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா இது சாதாரண இந்திய குடிமகன்களுடைய வாக்குரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதைத்தான் ராகுல் காந்தி சொல்கிறார், பழைய திட்டத்தை நாங்கள் கண்டுபிடிச்சதுனால ஒரு புதிய திட்டத்தை இவங்க கொண்டு வராங்க, அதை பீகாரில் அப்ளை பண்ணி பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. இது நேரமே ஆரம்பித்தது தான். எப்போது நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், ஹரியானாவில், மகாராஷ்டிராவில் பல்வேறு இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார். இப்போ இவ்வளோ பெரிய புயலை இன்றைக்கு உலகத்திற்கு முன்னால் அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார், ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் ராகுல். பொறுக்குமா மோடிக்கு? மோடி இங்கிலாந்துக்கு ஓட்டம் பிடித்து விட்டார். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் இது தொடர்பான ஐயங்கள், பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், குற்றவாளிகள் இன்று வரையிலும் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது, பீகார் தேர்தல் மோசடி, இதெல்லாம் குறித்து விவாதத்துக்கு வாயா, நீ தானே எங்களுடைய பிரதமர், வாயா அப்படின்னு எதிர்க்கட்சியில் கூப்பிடுறாங்க. பயந்து ஓடிட்டார் நம்ம பிரதமர் மோடி. வழக்கமாக அவர் எப்போவுமே செய்து கொண்டிருப்பதைப் போல அதானி அம்பானி வகையறாக்களுக்கு பல்வேறு உலக நாடுகளுக்கு சென்று அவர்களுக்கு போதிய வசதிகளை செய்து கொடுப்பதற்கான பல்வேறு வேலைகளை கடந்த 12 வருடங்களாக கடினப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அதற்காக இங்கிலாந்திற்கு ஓட்டம் பிடித்திருக்கிறார் நம்முடைய பிரதமர். ஆனால் ராகுல் காந்தி அவர்களுடைய கேள்விகள் இன்றைக்கு ஒவ்வொரு இந்தியனுடைய மனதிலும் ஒலித்து கொண்டிருக்கிறது. பீகாரில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவதற்கு தேர்தல் ஆணையத்தை வைத்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருப்பதன் மூலமாக பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இந்திய வரலாற்றில் அவர்கள் தேர்தல்களில் திருடுவதன் மூலமாகத்தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னும் ஆழமாக இந்திய மக்களிடம் பதிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.